சீமான் அவர்கள் வந்து கடல் மாநாடு, மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, இந்த மாதிரி தொடர்ந்து இயற்கை வளம் சார்ந்து நிறைய மாநாடுகள் போடுறாரு. இப்ப நீலகிரி மாவட்டத்தில் பிரிக்க முடியாத விஷயமா வனவிலங்கு மற்றும் மனித மோதல் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? ஐயா, இங்க வந்து கடந்த இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, இங்க வந்து மனித விலங்கு மோதல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை எந்த அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுத்து தடுக்கல. எப்படி தடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு தேவையான உணவு இருக்காங்கிறது பார்க்கணும், அதுக்கு தேவையான தண்ணீர் இருக்காங்கிறது பார்க்கணும். உணவையும் தண்ணீரையும் தேவையான அளவுக்கு விலங்குக்கு இருந்தா விலங்கு ஏன் மனிதனை நோக்கி வருது? விலங்கு ஏன் வெளியே வருது? என்னது காட்டுல தேவையான அளவுக்கு இருக்குல்ல? காட்டுல என்ன இருக்கு? நீர் இருக்கு. காட்டுல நீர் இல்ல, காட்டுல மரங்களை அழிச்சிட்டாங்க, உள்ளார மரத்தை வெட்டி வித்து தின்னுட்டாங்க. காட்டுல ஒண்ணுமே கிடையாது. மரங்களை வெட்டிருப்பாங்க, காடு அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? காட்டுக்குள்ள போய் பாருங்க, காட்டுக்குள்ள போய் பாருங்க, மரங்களே கிடையாது. சரிங்களா? இங்கதான் வனத்துறை அமைச்சரும் இருந்திருக்காரு, இங்கதான் சுற்றுலாத்துறை அமைச்சரும் இருந்திருக்காரு. எதுவுமே செய்யாம தான் அந்த காடு எதுவுமே செய்யலங்கிறது ஏத்துக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், செஞ்சிருக்காங்க, ஆனா அதுல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, இன்னும் முழுமையா செய்யலன்ற வாதங்கள் இருக்கு. அரசாங்கம் என்பது முழுமையாக மக்களுக்கு செய்ய வேண்டும். அது வந்து குற்றச்சாட்டு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு? மனித விலங்கு மோதல், இதுக்கான தீர்வு உங்ககிட்ட என்ன இருக்கு? நாங்க வந்தா தேவையான அளவுக்கு மண் சார்ந்த மரங்களை அங்கே வளர்ப்போம், மண் சார்ந்த மரங்களை காட்டுக்குள் வளர்ப்போம். தேவையான உணவு தண்ணீரை விலங்குகளுக்கு ஏற்படுத்துவோம். விலங்குகள் வெளியே வராத வண்ணம் நாங்கள் பாதுகாப்போம். எதற்கு வனத்துறைன்னு ஒண்ணு இருக்கு? வனத்துறைன்னு எதுக்கு வச்சிருக்கோம்? எதுக்கு சம்பளம் கொடுக்கிறோம்? அது வெளியே வராம பாத்துக்கணும். உள்ளார அதுக்கு தீர்வு இல்லையா? ஐயா, மிருகங்கள் தானா வெளியே வராதுங்கய்யா, மிருகங்கள் தானா வெளியே வராது. அதுக்கு உணவு இல்லாத போது வெளியே வந்து தெரியாது, கட்டுப்படுத்த முடியாது மிருகத்தை போய். ஏன் 20 வருடங்களுக்கு முன்பு மிருகங்கள் மனிதனை தாக்கவில்லை? மனிதர்கள் குறைவா இருந்தாங்க, குறிப்பிட்ட சர்க்கிள் அப்பவும் இதே கிராமங்கள் இதே மக்கள் இருந்து கொண்டுதான் இருந்தோம். அப்ப எல்லாம் வெளியே வரலையே விலங்கு. ஏன் வெளியே வருது? விலங்குக்கு சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, தேவையான தண்ணீர் இல்ல, அடர்ந்த காடு இல்ல, அதுக்கு தேவையான வசதிகள் இருந்தா விலங்கு ஏன் வந்துட்டு போகுது? வராது. அது இல்லாம நம்ம வந்து ஆணையிடணும். ஒரு அரசாங்கம் என்பது வனத்துறைக்கு ஆணையிடணும். இது எல்லாமே மெத்தன போக்கா இருந்தா எல்லாமே வந்து மனிதனை கொல்லத்தான் செய்யும். அதுவும் இல்லாம இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மரங்கள் அதிகமா வைப்பேன்னு சொல்றீங்க, காடுகளை பாதுகாப்புன்னு சொல்றீங்க. நீர்நிலை தேக்கங்களை உருவாக்குவோம். காடுகளுக்குள்ளே நீர்நிலை தேக்கங்களை உருவாக்கி மழைநீர் தேக்கங்களை எப்படி உருவாக்க முடியும்? ஏன் காடுக்குள்ள நாங்க இது காவாய் வெட்டி விடுவோம், ஓரங்களை காவாய் வெட்டி விடுவோம், அங்க தண்ணீர் நிற்கும், அங்க வந்து வனவிலங்குகள் தண்ணீரை யூஸ் பண்ணிட்டு போகும். தண்ணீர் தொட்டிகள் உள்ளே கட்டப்படும். ஏன் கட்ட முடியாது? ஓகே சார், நன்றி. ராஜேஷ், நீங்க நேரம் கிடைச்சாக்க நாளைக்கு அப்படியே நம்ம முதுமலை கூலூர் பக்கம் போங்க. எத்தனை நீர் தொட்டிகள் இருக்கிறது, எத்தனை கேமரா இருக்கு, இன்னும் போதுமானதா வேணும்னு சொல்ற ஒரு கோரிக்கை இருக்கு. ஆனா இன்னும் போதுமான வசதிகள் வேணும்னு கேக்குறாங்க. அந்த வலியுறுத்தலும் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் 2 சுற்றுகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களும், அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் சார்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. இந்த ஒன்மேன் தாக்குதலா வன்மமா அந்த மாதிரி இல்லாம உண்மையிலேயே நீலகிரி மாவட்ட மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமா டிபேட் பண்ணிக்கிறாங்க. இல்ல நீங்க இதை செய்யல, நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படிங்கறது நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விவாதம் தான். இதுல முக்கியமான விஷயம், இதுல பேசும்போது சில உண்மையை சொல்லிருக்கலாம், சில தவறான அல்லது பொய்யான தகவல்களும் யாரோ ஒரு சொல்லிருக்கலாம். அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொய் சொல்லிட்டாராப்பா இவரு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, இங்க சொன்ன சில குற்றச்சாட்டுகளை நம்முடைய நீலகிரி மாவட்ட செய்தியாளர்கள் நாளைக்கே சம்பவ இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து உண்மை என்ன என்பதையும் 2-3 நாட்களுக்குள்ளாக வெளியிடுவார்கள். அதையும் நம்ம பதிவு பண்றோம்.